ரசூலுல்லாஹ்வுடைய உண்மையான நேசத்தை பெறுவதாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்துக்கான இன்னொரு வழி அதிகமாக ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத் சொல்ல வேண்டும். நாங்கள் ரபியுல் அவ்வல் மாதத்திலே ஏராளமான ஸலவாத் மஜ்லிஸ்களை வைத்திருக்கிறோம், ஏராளமான இடங்களிலே ஸலவாத்தை சொல்கிறோம். நாங்கள் இந்த ஸலவாத்தை ஓதுவதன் மூலமாக ரசூலுல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்கிறார்களே, இந்த முறையை யார் காட்டி தந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததற்கு பின்னால் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் பள்ளிவாசலுக்கு போகிறார்கள். ஒரு கூட்டம் உட்கார்ந்திருந்து கொண்டு அங்கே அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்கள். பாவமான இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கவில்லை, அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ் என்று ஒருவர் சொல்லிக் கொடுக்க எல்லோரும் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வை திக்ரை சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் துரத்தி அடிக்கிறார்கள், விரட்டுகிறார்கள் பள்ளியை விட்டும். நாங்கள் ரசூலுல்லாஹ்வோடு இருந்தவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான வழிமுறைகளை எங்களுக்கு கற்றுத்தரவில்லை. எனவே இப்படியாக நீங்கள் ரசூலுல்லாஹ் பாவித்த இந்த பொருட்கள் எல்லாம் இத்து போவதற்கு முன்னாலேயே நீங்கள் இப்படியாக நடந்து கொள்கிறீர்கள் என்று அவர்கள் கவலைப்படுகிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வின் மீது ஸலவாத்து சொல்வதை நாங்கள் தடுக்கவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் எப்பொழுது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த நேரங்களிலே மட்டும் ஸலவாத்தை சொல்லுங்கள். ஏனைய நேரங்களில் சர்வ சாதாரணமாக ஸலவாத்து சொல்லுங்கள். குறிப்பிட்டு இந்த நேரத்தில் ஸலவாத்து சொல்ல வேண்டும், இந்த நாளில் சொல்ல வேண்டும், இப்படியாக கூட்டாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுதியான ஆதாரத்தை கொண்டு வர வேண்டும் சகோதரர்களே. அப்படி இல்லாமல் நாங்கள் பார்க்கின்றோம் அதானுக்கு முன்னால் ஸலவாத்து சொல்கிறார்கள், வேண்டாம் என்று சொல்கிறோம். ஒரே ஒரு காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அதானை சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஆரம்பித்து கொடுத்த வார்த்தை அல்லாஹு அக்பர், வேறு அஸ்தக்ஃபிருல்லாஹ்வோ சுப்ஹான கலிமாவோ ஸலவாத்தோ எதையும் கற்றுக் கொடுக்கவில்லை என்பதற்காக வேண்டித்தான் வேண்டாம் என்று சொல்கிறோமே தவிர அவைகள் மீது உள்ள வெறுப்பு அல்ல. பாங்கு முடிந்ததற்கு பின்னால் ஸலவாத்தை சொல்லுங்கள் என்று சொல்கிறோம். எதற்காக? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பாங்கு முடிந்து விட்டால் நீங்கள் ஸலவாத்தை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். எனவே தான் ஸலவாத்தை சொல்கிறோம். எனவே தான் சொல்கிறோம் ஸலவாத்து மஜ்லிஸ் என்ற பெயரிலே 12ஆம் நாள் எங்கெல்லாம் மக்களை ஒன்று கூட்டி அங்கே அன்னதானங்கள் கொடுத்து அங்கே மக்களை ஒன்றாக வைத்துக் கொண்டு ஸலவாத்துகளை சொல்வோம் என்று சொன்னால் அதை வேண்டாம் என்று சொல்கிறோம். காரணம் ஒன்றுமல்ல, ரசூலுல்லாஹ் காட்டிய வழிமுறை அல்ல. அதன் மூலமாக ஹுப்புன் நபி உங்களுக்கு வரவே முடியாது. அதை ரசூலுல்லாஹ் வெறுக்கக்கூடிய செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த மார்க்கத்திலே நான் மார்க்கம் என்று கொண்டு வராதவற்றை கொண்டு வருகிறார்களோ அது தட்டப்பட வேண்டியது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணித்தரமாக சொல்லி வைத்திருக்கிறார்.